ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய பயோகிராபியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இது 3வது நாட்களாக பேராசிரியர் ஹன்னத் மத் அழகாக கன்னடத்திலிருந்து அவரிடம் எல்லா நேர்காணலிலும் சரி கேள்வி கேட்டு நம்மிடம் எழுத்து வடிவமாக கொடுத்தார். இன்றைக்கு 3வது நாளாக பார்க்கலாம் தாதி அவருடைய விசேஷத்தை பற்றி, அவருடைய லௌகிக குடும்பத்தை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது சொல்கின்றார், அரச குடும்பத்தில் ஒரு அரச குடும்பமாக தம்பதியினராக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். இப்படி பாருங்கள், இன்றைய பாகிஸ்தானில் அங்கு இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தினுடைய ஹைதராபாத்தில் ரத்தன் சந்த் ஜாமத்மல் சுரத்னாய் அங்கு வாழ்ந்து வந்தார். அவர் பேர் என்ன? தாதி இருதய புஷ்பாவுடைய அப்பா பேர் ரத்தன் சந்த் ஜாமத்மல் சுரத்னாய் வாழ்ந்து வந்திருக்கின்றார். அவருடைய வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது அவருடைய இல்லம் பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு நடுநிலையாக மையமாக விளங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது அவருடைய வீடு 3 மாடிகளை கொண்ட, அதாவது கப்பல் வடிவில் கட்டப்பட்ட அந்த மாளிகை, அதாவது அந்த நகரத்தினுடைய ஒரு மகுடமாக திகழ்ந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார் பேராசிரியர். அது இருதய புஷ்பா அவருடைய வீடு. அப்படி இந்த மகாராணி நம்ம இந்தியாவில் அதுவும் குறிப்பா பெங்களூர்ல சேவை செய்து சென்றிருக்கிறார் என்றால் பாருங்கள் அவருடைய தியாகத்தை. அது மட்டுமா, அந்த மாளிகையில் சுவர்களில் அழகிய வேலைப்பாடுகள், மர தூண்களில் அதாவது நுணுக்கமான சிற்பங்கள், அந்த வீட்டினுடைய அலங்கார விளக்குகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ராயல் குல, அதாவது அரசு முறை மர சாமான்கள், குதிரைகள், வண்டிகள், அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் எல்லாம் சரி, அனைத்து செல்வ செழிப்பையும், அதாவது ஒரு ராயல் குல அந்த அரச மரியாதையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா, அவை எல்லாம் அனைத்தும் ரத்தன் சந்தனுடைய, அதாவது மனைவியாக இருந்த, அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய லௌகிக தாய் பெயரு சீதா மாதாவுடைய உயர்ந்த குணங்களுக்கு எல்லாம் ஏற்று இருப்பதாக இருந்திருக்கின்றது. ரத்தன் சந்த் சீதா மாதாவுடைய தம்பதியர்களுக்கு கிட்டத்தட்ட 9 பிள்ளைகள் இருந்திருக்கின்றது. அதனால்தான் அவருடைய வைரங்கள் அப்படின்னு வர்ணிக்கின்றார்கள். பாருங்கள், அந்த 9 மகளை பற்றி எல்லாம் மகள்களாக பெற்றிருக்கின்றார்கள் அந்த தம்பதியினர்கள். முதலாவதாக மூத்த மகள் லக்ஷ்மி, கீ பெகன் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாம், அதாவது பார்வதி. 3வது லக்ஷ்மி, அதாவது சோட்டி லட்சுமி அப்படின்னு அழைத்திருக்கின்றார்கள். 4வது கிக்கி. 5வது தான் டிக்கன். நம்ம இந்த பயோகிராபி படிக்கிறோம் இல்லையா, அவருடைய லௌகிக பெயர் டிக்கன், அதாவது இருதய புஷ்பா. சிவபாபா பெயர் வைத்துதான் இருதய புஷ்பா அவர்கள். ஆனா அவருடைய உண்மையான பெயர் டிக்கன். அதாவது இருதய புஷ்பா பெங்களூரில் சேவை செய்தவர் தான் டிக்கன். அவருடைய உண்மையான பெயர் டிக்கன். சிவபாபா வைத்த பெயர் இருதய புஷ்பா. 6வது மகள் தீர்த்தா. 7வது மோதில், அதாவது இருதய புஷ்பாவுடைய தங்கை சந்திரமணி தாதி. இவர் பஞ்சாபினுடைய சிங்கம் அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்றார். அவ்வளோ தைரியமா இருப்பாங்க. அந்த காலத்துல இவர் தான் அந்த குழந்தைகளுக்கு பால் பவன் சொல்லுவாங்க, ஹாஸ்டல், பிகே குழந்தைகளுடைய ஹாஸ்டல் நிர்வகித்த தலைமை நிர்வாகி மோதில் சந்திரமணி தாதி அவர்கள். இவரை பற்றி கூட நம்ம பிற்காலத்தில் பார்க்கலாம். 8வதாக பராசு.
அதாவது நவாநிந்தாவல் தத்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார் இவர். பராஸ் 8வது. 9வது பார்வதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது போல 9 குழந்தைகள் இருந்தார்கள் ரத்தன் சந்த் மற்றும் சீதா மாதா அவர்களுக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், லக்ஷ்மி, டிக்கன், மோதில், பாரி இவர்கள் எல்லோரும் சரி, இந்த பிரஜாபித பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் முழுமையாக தன்னுடைய முழு வாழ்க்கையும் சரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய சேவைக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, மூத்தவராக இருந்த ருஹி அவர்களும் யோக வாழ்க்கையை ஏற்று பிற்காலத்தில் உடல்நல குறைவின் காரணமாக தன்னுடைய உடலை துறந்திருக்கின்றார். ஆனால் அப்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றாக இருந்த பாரத நாடாக இருந்திருக்கின்றது. இப்போ பாகிஸ்தான் தனித்தனியாக ஆகிவிட்டதில்லை, அப்போது கிடையாது. அது பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு வர்ணிக்கின்றார். அதாவது அந்த காலத்தில் பக்தி, கோவிலுடைய வழிபாடு, மத சடங்குகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மகாபாரதம், ராமாயணம், பாகவதம், பகவத்கீதை இது போல கேட்பதும் வாசிப்பதும் மிகவும் பரவலாக அந்த காலத்தில் இருந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு. அதாவது பூஜாரிகளுக்கு, இப்ப இருக்கக்கூடிய அந்த பண்டிதர்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார் ஆசிரியர். இதெல்லாம் தாதி இருதய புஷ்பா பேராசிரியர் ஹன்னர்மத் அவர்கள் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வாக்கியம். இது எல்லாமே சரி. சொல்கின்றார், தெய்வத்தினுடைய தீபத்திற்கு நெய் பிரசாதம் தினமும் சரி 3 முறை பஞ்சாமிர்த பிரசாதம் சமர்க்கப்பட்டது கோயிலுக்கு. ஒவ்வொரு மாதம் சரி ரத்தன் சந்தனுடைய வீட்டிலிருந்து ஒரு டின் நெய் கோவிலுக்கு பக்தியுடன் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது பக்தி மார்க்கத்தில் சில சமயங்கள் இறைவனை விட பூஜாரிகளுக்கு அதிக மரியாதை பட்டிருக்கின்றது. அதுபோல அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் சரி அதுவும் ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்ட்டு சொல்கின்றார். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உணவும் சரி உடையும் சரி இது போன்ற தானமாக வழங்கப்பட்டு கருணையும் சரி பக்தியும் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த குடும்பத்தினர்கள். அதே போல ரத்தன் சந்தனுடைய இளைய சகோதரர் சோபராஜ் அவருடைய பெயர் மனைவியினுடைய பெயர் ருக்மிணி. அவர்களுக்கு சரி 9 பிள்ளைகளாக இருந்திருக்கின்றார்கள். அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சொல்றாங்க. ஜெய் கிஷான், ஈஸ்வரி, பகவதி, தாரா, ராதா, கௌசல்யா இது போல கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கின்றார்கள். 9 குழந்தைகள். அவர்கள் இலங்கையினுடைய இப்பொழுது நம்ம சிலோன் அப்படின்னு அழைக்கப்படுகின்றோமெல்லாம் தெரியும் அல்லவா? அந்த சிலோன் தலைநகரமான கொழும்பில் 3 துணிக்கடைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த அவருடைய தம்பி, அதாவது ரத்தன் சந்தனுடைய தம்பி சோப்ராஜ் மிகுந்த செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகா அந்த குடும்பம் ராயல் குடும்பமா இருந்திருக்கின்றது. அதே போல நாம நினைச்சிருப்போம் சூரியன் இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனா அந்த சூரியனுக்கு தண்ணி தாக எடுக்குமா அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு மூலம் வர்ணிக்கின்றார். அதாவது டிக்கன் இருதய புஷ்பா அவர்களுடைய தாயார் சீதா மாதா. பாருங்கள், டிக்கன் அதாவது இருதய புஷ்பா தாயார் சீதா மாதா தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறு அந்த சீதனுடைய குணங்களை உடையவராக வாழ்ந்திருக்கின்றார். சீதா மாதா அவர் தினமும் சரி பகவத்கீதையும் சரி ஸ்ரீமத் பகவத்கீதையும் சரி பாகவதத்தையும் சரி பக்தியும் சரி பாராயணம் செய்து வந்திருக்கின்றார், படிப்பது உண்டு. ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் குருநானக் மீது அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு சமயத்துல டிக்கனுக்கு அதாவது இருதய புஷ்பா அவர்களுக்கு காய்ச்சல் வந்ததால் குருநானக்கினுடைய ஒரு புனித பாடலை எழுதி
அதன் மேல் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரை மருந்தாக கொடுப்பதுண்டு. இப்படியாக தினமும் சரி தாயுடன் சேர்ந்து, அதாவது சீதா மாதாவுடன் சேர்ந்து இருதய புஷ்பா அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 18ஆம் ஸ்கந்தத்தை இருதய புஷ்பா அவர்கள் கேட்டு வந்திருக்கின்றார். அதில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முரளி அந்த ஒலியை கேட்டு அந்த கோபியர்கள் ஓடி வந்த நிகழ்ச்சி வர்ணிக்கப்பட்டிருக்கும் அந்த 18வது அத்தியாயத்துல, ஸ்கந்தத்துல. அதை கேட்கும் பொழுது இருதய புஷ்பா அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த ஏக்கம் எழுந்திருக்கின்றது. அப்போ சொல்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்களும், நானும் சரி ஒரு கோபியா ஆக முடியாதா? கேள்வி. என் கிருஷ்ணன் எங்கே? அவருடைய முரளி எங்கே ஒலிக்கிறது? அந்த கோபியர்கள் எங்கே? அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கின்றார். இந்த ஏக்கம்தான் அவருடைய இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து இடைவிடாமல் எழுந்திருக்கின்றது. அதனால் அவருடைய தாயார் தினமும் பாகவதத்தை பாராயணம் செய்யும் பொழுது அதுவே அவருடைய ஆன்மீக ஒரு உயிர் மூச்சாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவருடைய தந்தை ரத்தன் சந்த் அவர்கள் ஏழைகளுக்கு உணவு, உடையும் சரி வழங்குவது உண்டு. நாம் ஏற்கனவே சொன்னது போல கோவிலுக்கும் சரி நெய் அளிப்பது உண்டு தினமும் சரி. அது மட்டுமா, அங்க வரக்கூடிய பிராமணர்களுக்கு தட்சணை கூட வழங்குவது உண்டு. அது மட்டுமா, சன்னியாசிகளுக்கு சேவை செய்வது உண்டு. அதே போல சூரியனுக்கு அர்க்கியம் சொல்லுவாங்க, அதாவது நீர் சமர்ப்பித்தல். அது செய்வதும் சரி இந்த குடும்பத்தினர்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அதே போல ஒரு நாள் சூரியனுக்கு அர்க்கியம், அதாவது நீர் சமர்ப்பித்தல் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி? சூரியனுக்கு கூட தாகம் இருக்கிறதா? ஏன் அவர்களுக்கு நீரை சமர்ப்பிக்கின்றார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார். அவருக்கு பல விசித்திரமான சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். யாருக்கு? தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு. அதாவது வரலாற்று பாடத்தில் ஒரு ராஜா அரசன் இங்க பிறந்தான், அந்த ராஜா அங்கு பிறந்தார், அங்கு இறந்தார், இது போன்ற தகவல்கள் அவருக்கு பிடிப்பதே கிடையாது தாதி இருதய புஷ்பாவுக்கு. அது அவருக்கு சுவாரஸ்யமாக இருக்கவில்லை. கதையும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல இங்கிலாந்து அங்கே இருக்கின்றது, பம்பாய் இங்கே இருக்கிறது அப்படி என்ற அந்த ஜியோகிராபி புவியியல் தகவல்களும் சரி தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு பிடிக்கவில்லை, கவருவதும் கிடையாதாம். ஏனென்றால் இறைவன் கற்பிக்கக்கூடிய வரலாறும் புவியியலும் சரி இதைவிட ஆழமானவை என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. ஆனால் ஆங்கில மொழியின் மீது அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமா, யாராவது கெஸ்ட் விஐபி வந்தாலும் சரி, அவர் விருந்தினர்களுடன் சரி ஆங்கில பாடல்களை பாடுவதில் மகிழ்ச்சி அடைவது உண்டு தாதி இருதய புஷ்பா அவர்கள். அதே போல தாதி இருதய புஷ்பா அவர்கள் கணிதத்தில் மட்டும் மிகவும் பலவீனமாக இருந்திருக்கின்றார். அதாவது சிவபாபாவின் கணக்குகளுக்கு முன் இந்த உலக கணிதம் என்ன பெருமை, என்ன உயர்ந்தது அப்படின்று இந்த பேராசிரியர் ஹண்டர்மத் சொல்கின்றார், சிந்திக்க வைக்கின்றார் நம்மை. அதாவது அவருடைய தாய்மொழி சிந்தி இருந்தாலும் அவருடைய பள்ளியிலும் அதுவே ஒரு பயிற்று மொழியாக இருந்திருக்கின்றது. தாதி இருதய புஷ்ப தாதி அவர்கள் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்ததால் அவர் படிக்கக்கூடிய பள்ளியில அவருடைய ஆசிரியர்கள் அவரை ஒருபொழுது அடித்தது இல்லை அப்படின்று ஆசிரியர் வர்ணிக்கின்றார். பாருங்கள் எப்படி இந்த ராயல் குடும்ப அரச குடும்பத்தை சேர்ந்த தாதி அவர்கள் பிற்காலத்தில் எப்படி உயர்ந்திருக்கின்றார், ஈஸ்வரிய குழந்தையாக உயர்ந்திருக்கிறார் என்று போக போக நாம் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன ரகசியம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இது 3வது பாகம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய பயோகிராபியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இது 3வது நாட்களாக
பேராசிரியர் ஹன்னர்த் மத் அழகாக கன்னடத்திலிருந்து அவரிடம் எல்லா நேர்காணலிலும் சரி கேள்வி கேட்டு நம்மிடம் எழுத்து வடிவமாக கொடுத்தார். இன்றைக்கு 3வது நாளாக பார்க்கலாம். தாதி அவருடைய விசேஷத்தை பற்றி, அவருடைய குடும்பம், லௌகிக குடும்பத்தை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது சொல்கின்றார், அரச குடும்பத்தில் ஒரு அரச குடும்பமாக தம்பதியினராக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். எப்படி பாருங்கள், இன்றைய பாகிஸ்தானில் அங்கு இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தினுடைய ஹைதராபாத்தில் ரத்தன் சந்த், ஜாமத் மல் சுரத்னா